கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். மின்மாற்றி வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் அளித்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமை என்று தெரிவித்தார். மின்சார வாரியத்தை பொறுத்தவரை மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987 துவங்கி அன்று எந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் தற்பொழுது பின்பற்றி வருகிறது என்றார். ஒரு டெண்டர் கோட் செய்யும் போது 20-30 பேர் அதில் கலந்து கொள்வார்கள். அதில் LI, L2, L3 கோட் செய்வார்கள். அதில் சிலவை ஒரே தொகையாக இருக்கும். பொதுவாக மின் வாரியத்தில் LN தொகையை யார் மேட்ச் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பார்கள் என்றும், இதுதான் மின்சார வாரியத்தில் நடைமுறை, அதுதான் தற்பொழுது வரை பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அது தவிர ஸ்கூட்டனிங் கமிட்டி, போர்டு கமிட்டி உள்ளிட்ட 3 கமிட்டிகள் சேர்ந்துதான் இறுதி முடிவு எடுப்பார்கள் என்றும் கூறினார். குறிப்பிட்ட அந்த ஒரு அமைப்பு ஏதோ இந்த 4-5 ஆண்டுகளில் தவறுகள் நடந்ததை போன்று பிரித்தெடுத்து நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் என கூறினார். நான் அந்த பொறுப்பை பார்த்ததனால் எந்த ஒரு இடத்திலும் அரசு நிர்வாகத்திற்கு தவறு நடக்கவில்லை, அரசுக்கு ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்குமா நடக்கவில்லையா என்பது விசாரணை நடக்கும் பொழுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும், அதிமுக கூட சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கியுள்ளது என்று தெரிவித்தார். இன்னும் நீதிமன்றத்தில் இருந்து முழு உத்தரவு வரவில்லை என்று குறிப்பிட்ட செந்தில் பாலாஜி, இந்த முழு உத்தரவு வந்த பிறகுதான் அதற்குள் என்னென்ன உள்ளது என்பது பற்றி தெரியும் என்றும் கூறினார். மேலும் தான் இதை நெருக்கடியாக பார்க்கவில்லை என்றும், அந்த புகார் அளிக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 ஆண்டுகளை மட்டும் மேற்கோள் காட்டி தவறு நடந்துள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு நடந்ததை அவர்கள் மறைத்து அவற்றை எல்லாம் கூறவில்லை என்றும், அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அந்த அமைப்பினர் கடந்த அரசை பற்றி எதுவும் கூறாமல் எங்கள் அரசின் மீது மட்டும் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவர் SP வேலுமணி மீது அந்த அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாலும் அதனை தொடர்ந்து அவர்கள் எதுவும் பேசவில்லை என்றும், அத்துடன் அதனை முடித்து விட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இது குறித்து மேல்முறையீடு செய்யப்படுமா என்ற கேள்விக்கு தற்பொழுது வரை அது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும், வழக்கறிஞருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் பதிலளித்தார். மக்கள் மன்றத்தில் தங்களை வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் மட்டுமே ஒருவர் குற்றவாளி என்பது போல் காட்ட முயற்சிக்கிறார்கள் என்றும், அதிமுக மற்றும் பாஜகவினர் வழக்கு தாக்கல் செய்ததை மட்டும் வைத்துக்கொண்டு குற்றவாளி என்பதை போல் பேசி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தற்பொழுது கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் முன்பு தெற்கு தொகுதியில் இருந்த பொழுது என்னை பற்றி சில கருத்துக்களை கூறியிருந்தார். கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தார் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பிரதமருக்கு உள்துறை அமைச்சரும் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும், அதன் பின் எங்களை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை வாங்கியதை போல பேசுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்த அவர், அப்படி பார்த்தால் அதிக அரசியல் பிரமுகர்கள் மீது வழக்கு உள்ளது என்றும், உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடரப்பட்டு பின்னர் அது என்ன ஆனது என்று அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். தேர்தலில் வாக்களிக்காதது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் அன்று 3 மணிக்கு கிளம்பி சென்று வாக்களிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் கோவையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் செல்லும் பொழுது அதிமுகவினர் பூத்துக்கு உள்ளேயே இருந்தார்கள், ஏஜென்ட்டாக இல்லாதவர்களும் அங்கு இருந்தார்கள் என்று கூறினார். கடந்த 2-3 தினங்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதத்தில் ஈடுபட்டதாகவும், தேர்தலை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியதாகவும், தேர்தல் முடியும் கடைசி 2 மணி நேரத்திற்கு முன்பு பரபரப்பான சூழல் இருந்த காரணத்தினால்தான் நான் அங்கு சென்று வாக்களிக்க இயலவில்லை என்று தெரிவித்தார். பதற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முழுமையாக இங்கே இருந்தேன் என்று தெரிவித்தார். அங்கு சென்ற பின் ஒரு பதற்றம் ஏற்பட வேண்டுமா என்பதை நான் தான் முடிவு எடுக்க வேண்டும், அது என்னுடைய உரிமை என்று தெரிவித்த அவர், வாக்களிப்பது கடமை, நான் போட்டியிடும் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பார்த்து கொள்வதும் என்னுடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது நான் கிளம்பும் பொழுது பதற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வாக்களிக்கிறதற்கு செல்லவில்லை என்று தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது, அவர்கள் உங்களுடன் இருந்த புகைப்படங்களை வலைதளங்களில் வைத்திருந்தது தொடர்பான கேள்விக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் எல்லாம் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று கேள்வி எழுப்பினார்.
தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவரவர் விருப்பம். என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கூட அவர்கள் இங்கு நின்றிருக்கலாம். கரூரில் நான் போட்டியிடாமல் இங்கு போட்டியிட்டதால் கூட அவர்கள் இங்கு போட்டியிட்டிருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளலாமே என்று கூறினார். திமுகவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதுபோன்று வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள். அவ்வாறு தாக்கல் செய்தால் தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது சிபிஐ விசாரணை பற்றியதான் என்றும், அதனை பொறுத்தவரை அரசுக்கு ஒரு பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை. அந்த அமைப்பு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இதுகுறித்து உரிய விளக்கங்கள் நாங்கள் அளிப்போம் என்றும் தெரிவித்தார். உறுதியாக தமிழ்நாட்டில் 2வது முறையாக முதல்வர் ஆட்சி பொறுப்பில் ஏற்பார் என்றும், கோவையில் 10 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்புடன் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று அதிமுகவினர் போராட்டம் நடத்தியது தொடர்பான கேள்விக்கு, தோல்வி பயத்தால் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றும், தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என்றும், ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டுமல்லவா என்று தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அண்மையில் பேசியிருந்த தொடர்பான கேள்விக்கு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைப்பார்கள், நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார். எங்களை பொறுத்தவரை வாக்காளர்கள் தங்கள் வெற்றி பெறக்கூடிய வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற பரப்புரையில் செந்தில் பாலாஜியை அடிமை என்று விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு, கரூரில் நடைபெற்ற ஒரு கூட்டம் என்பது அவர்களுடைய கூட்டம்தான். 41 பேர் இறந்து போனார்கள். பாதிக்கப்பட்ட பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது கூட்டத்தை நடத்தியவர்கள் ஓடிவிட்டார்கள். நாங்கள் தான் மருத்துவமனைக்கு சென்றோம். பிற கட்சியினரும் வந்தார்கள். அதனை மறுக்கவில்லை என்று தெரிவித்தார். மக்களை பற்றி சிந்திக்காத அவர்கள் பற்றியும், அந்த சம்பவத்தை விட்டுவிட்டு ஓடியவர்களை பற்றியும் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கோவை தெற்கு தொகுதியில் உள்ள 11 வார்டுகளிலும் 11 எம்எல்ஏ அலுவலகத்தை அமைக்கப் போகிறோம் என்றும், அதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் புதுமையான தேர்தல் என்று பார்க்கவில்லை என்றும், நாடாளுமன்றத்தில் 45 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்றுள்ளோம். தற்பொழுது அதைவிட கூடுதலாக பெறுவோம். 45 விழுக்காடுகளுக்கு கீழ் நாங்கள் சென்றால் வாக்கு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு மேல்தான் நாங்கள் செல்வோம். மீதமுள்ள 55% யார் பிரித்தால் எங்களுக்கு என்ன? அதை பற்றி நாங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மின் மாற்றி வழக்கு தொடர்பான மேல்முறையீடு செய்வது குறித்து வழக்கறிஞருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். கொள்முதல் செய்ததில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டரு கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. சில பேர் L1 ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987லேயே கூட ஒரு டெண்டரில் 2 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87ல் திரும்ப 3 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக 2006ல் L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்றைக்கி 18 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்திங்கன்னா 29 நபர்கள் டெண்டரில் கலந்துக்கிட்டதில் L3யில் பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பித்து 13-14 13 அதே மாதிரி வரிசையாக இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேலே போடப்பட்டதில் பார்த்திங்கன்னா 16-17ல் 17 பேர் ஒரு டெண்டரில் கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணுறாங்க. 11 பேர் L2வை ஒரே ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதே 16-17ல் ஒருத்தர் L1 L2 18 பேர் L3 6 பேர். அதே 16-17ல் 21 பேர் கலந்துக்கிட்ட டெண்டரில் L1 ஒருத்தர் L2 ஒருத்தர் L3 17 பேர். அதே 16-17ல் L1 ஒருத்தர் L2 ஒருத்தர் L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டரில் 5 பேர் L1 29 பேர் L2.
17-18 28 பேர் கலந்துக்கிட்டதில் 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டரில் 12 பேர் L1, ஒரே ப்ரைஸை கோட் பண்ணது 12 பேர். இன்னொருத்தர் L2 வந்து 1, L3 வந்து 4. 20-21 வந்து 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் வந்து L2 ப்ரைஸை ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 வந்து ஒருத்தர். இப்படி முறையாக வந்து டெண்டரு போடும்போது வந்து ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர், 35 பேர், 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் வந்து L1 ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து L2 ப்ரைஸு கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜெட்கோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, L1 ப்ரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை வந்து L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ வந்து தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை வந்து ஸ்க்ரூட்னிங் கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது. 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை வந்து ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில் வந்து சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு வந்து தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளே டான்ஜெட்கோல தவறு நடந்ததைப் போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் இன்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்கிறேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்து தான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னென்னா ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுறது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியாக என்ன பண்ணுறோம், நமக்கான ரேட் சூட்டபுள் ரேட் இருந்தால் போர்டு வந்து என்னென்னா ப்ரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு L1 ப்ரைஸை கூப்பிட்டு பேசி ப்ரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் குறைச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் L2 L3 வந்து L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதில் வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடம் இல்லை. ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படலை. சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதில் கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதில் உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ் போட்டப்போ ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்றைக்கி என்னமோ வந்து அவங்க இந்த வழக்கில் தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்தில் இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதில் வந்து நான் வந்து யாரையும் வந்து இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ வந்து போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்கள் ஒரு செய்தி வெளியிடுறது வந்து இப்போ தொலைக்காட்சியில் இருக்கலாம், பத்திரிகையில் இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதனுடைய அந்த அடிப்படையில் நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி அழைச்சி இதுக்கான விளக்கம். இல்லை முகாந்திரம் இருந்தாங்க இல்லை சார். ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு பேராக தான் கடைசி பேராக படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால் அந்த கடைசி பேரா வாசித்து நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் தலைப்பு செய்தியாக போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன்.
அப்போ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கறதுக்காக இருக்கும் சார், நான் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியாக இந்த 4 வருஷத்தில் நடந்தது மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்லை, அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்கிறாங்க. ஒரு 7 டெண்டரில் அந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னு அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்போ எவ்வளோ டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87லேருந்து இந்த நடைமுறை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வசதியாக மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல் அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமாக செயல்படலை, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அதிமுக காலத்தில் இதே மாதிரி நடந்துச்சுன்னு எந்த பீரியடில் எவ்வளோ டெண்டர்ஸ்க்கு அந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கேன் சார்? 87லேருந்து இதே நடைமுறை தான் சார். 16, 17 நான் இப்போ சொன்னல சார், 16, 17 1, 2, 3, 4, 5 டெண்டர் இது மாதிரி இருக்குது. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்குது, நிறையா டெண்டர்கள் இது மாதிரி 17, 18 இருக்குது, 19, 20 இருக்குது, 20, 21 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. ஒரு 5, 6 பேர் இல்லை ஒரு 10 பேர் L1 ப்ரைஸுக்கு ஒரே மாதிரியான ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். 18, 19 இதே மாதிரி இருக்குதுன்னா 21 மட்டும் எடுக்கிறதுக்கு காரணம் அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதில் அந்த 5 வருஷம் மட்டும் இருக்குது. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதில் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் தான் இருக்கும், உறுதியாக இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்போ பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பற்றி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்கள் அரசாங்கத்தை பற்றி மட்டும்தானே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அரசாங்கத்தின் மேலே மட்டும்தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசுனாங்களா சார்? அது சம்பவமாக தொடர்ச்சியாக ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோடு அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்களில். அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்தில் அந்த வழக்கை பற்றி அவங்க எதுவுமே பேசுனதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்துனது இல்லையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்போ வந்து டெல்லியில் போய் ஸ்டே வாங்கினார். அதில் கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்கலாமே கேஸில். அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்கிறாங்க. இல்லை, இது சம்மந்தமாக நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அதில் கலந்து பேச முடியும். நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய துறைகளில் மட்டுமே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களேண்ணா, அது எப்படி நான் பார்க்குறேன்? அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதைப் போல் அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் உங்கள்கிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை அங்கே தேர்தல் களத்தில் நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில் பிஜேபியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர் வந்து தெற்குலேருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பற்றி சில கருத்துக்கள்லாம் அதில் கூறியிருந்தாங்க. அதில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்குறேன் நான். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பற்றி பேசுனதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டோம். அந்த அதிமுக அரசாங்கத்தை பற்றி, அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன வந்து அதிமுக பற்றி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினார் எடப்பாடி பற்றி, அரசாங்கத்தை பற்றி, உள்துறை அமைச்சர் என்ன பேசுனாங்க, அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியலங்களை பற்றி பேசுனாங்கன்னா நியாயமாக இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்தித்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில் தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததைப் போல், தண்டனை வழங்கப்பட்டதைப் போல் ஒரு கருத்தை முன்வைக்கிறங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேலே, நிறைய அரசியல்வாதிகள் மேலே கேஸ் இருக்கும். அது தீர்ப்பு வரணும். இப்போ டெல்லி வந்து முதலமைச்சர் மேலே, கெஜ்ரிவால் மேலே கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக பிஜேபியெல்லாம் வந்து அவங்க மேலே இருக்கிற கேஸ்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேலே இருக்கிற கேஸ் மட்டும் வசதியாக எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து போகும். சார், நான் அன்றைக்கி வந்து வாக்களிக்கணும்னு தான் நினச்சேன். நான் 3 மணிக்கு 3:30க்குள்ளே புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினச்சேன். இங்கே ஒவ்வொரு பூத்தாக நாங்கள் போயிட்டுருந்தோம். சில பூத்துக்களில் வந்து அதிமுகவினர் வந்து பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்களில் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. ஏஜெண்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க.
அதெல்லாம் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து சுட்டி காட்டினா கூட சில இடங்களில் வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட அவங்க ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி வந்து கெடுக்கணும்னு நினச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கையில் 2-3 நாட்களாக கடைசியாக இருந்தாங்க. போய் மறியெல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் மறியெல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்களில் ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால தான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையாக இங்கே இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும்னு நினச்சி கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது வந்து இங்கே ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல் ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் ஜனநாயக கடமை நீங்கள் இல்லை சார். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்கிறேன். அதாவது 2 விதங்கள். நான் கேண்டிடேட் தான் சார். நான் அதாவது வந்து அங்கே போய் இங்கே ஒரு பதட்டம் ஏற்படணுமா இல்லை அங்கே போகணுமா நான் முடிவு எடுக்கணும். அது என்னுடைய உரிமை. அது நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை, என்னுடைய உரிமை. அது நீங்கள் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கடமை இருக்குது. வாக்களிப்பதும் கடமை. என்னுடைய தொகுதியில் நான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் எந்த பதட்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சுமூகமாக தேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய கடமை. 2 என்னுடைய கடமை தான். அந்த 2 கடமைகளில் நான் புறப்படக்கூடிய சூழலில் இங்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தவிர்க்க வேண்டும், தணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்கேருந்து நான் அந்த களப்பணியில் பார்த்தேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் வெளியூர் தேர்தல்களில் ஏதாவது மாற்றங்கள் வருது புதுசாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். ஒரு விஷயங்கள் சார், நாங்கள் ஒரு 45 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். 45 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தலில் நாங்கள் 45க்கு மேலே வாங்குவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 45 நீங்கள் 42 ஆனால் எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீதி இருக்கிற 55 யார் பிரித்தா எங்களுக்கு என்ன சார் கவலை? நாங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? ஏ வாங்கலாம், பி வாங்கலாம், சி வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது? நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வாங்கினா 45% வாங்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம், அதை விட கூடுதலாக வாங்க போகிறோம். நீ 3 பேர் போட்டி போட்டால் எங்களுக்கு என்ன, 4 பேர் போட்டி போட்டால் எங்களுக்கு என்ன? அதை பற்றி நாங்கள் ஏன் வந்து இவங்க எவ்வளோ வாங்குவாங்க, அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரமும் கிடையாது. எங்கள் ஓட் பேங்கை நாங்கள் தக்க வைக்கிறோம். எங்கள் மக்கள், எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பது தயாராக இருந்தாங்க, வாக்களித்தாங்க. நன்றி. பொறுமையாக இன்னொரு சந்தர்ப்பங்களை சந்திப்போம். நன்றி. இல்லை, அது சம்மந்தமாக எந்த முடிவும் இப்போ எடுக்கலை. வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு எடுப்போம். வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு முடிவு எடுப்போம். ஏன்னா இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கு. இன்னும் முழு ஆர்டர் வரணும் சார். அது அவருடைய நீதிமன்றத்தினுடைய முழு ஆர்டர் வந்த பிறகு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது சம்மந்தமாக முடிவு எடுப்போம். நன்றி. வேற ஒன்றும் இல்லையா சார்? நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.